கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1977க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மார்க்கு 12:17. அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் பரிசேயர் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியமுள்ளவர், எதை குறித்தும் நமக்கு கவலை இல்லை என்று சொல்லி, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாய காரியங்களை இயேசு கண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படி ஒரு நாணயத்தை, ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் கொண்டு வந்த பொழுது, இந்த சுரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ராயனுடையது என்றார்கள். அப்ப ஆண்டவர் பதில் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் ஆண்டவரை சோதிக்கிறார்கள். ஆண்டவருக்கு சோதனை மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு துன்பம், துயரம். சில மாநிலங்கள், இந்தியாவின் சில மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் எவ்வளவு துன்பப்படுத்தப்படுகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக வட மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் ஆராதிக்க முடியவில்லை. ஆலயத்திலே புகுந்து ஆராதனையை தடை செய்கிறார்கள். கர்த்தர் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை சோதிக்கிறவர்களுக்கு அமைதியாய் பதில் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட சில வேளைகளில் கர்த்தரை சோதிக்கும்படி, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனமெல்லாம் உண்மையானவைகள். அவரை சோதிக்க முயற்சிக்காதே மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே. அவர் உன்னை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சோதனையில் இருக்கலாம், சோதனையில் இல்லாமலும் இருக்கலாம். ஏன் ஆண்டவரை இப்படி நடந்தது என்று சொல்லி அவரிடத்தில் சோதனையை உருவாக்கி விடாதிருங்கள். அவரை சோதிக்காதிருங்கள். ஆண்டவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். காரணம், அவர் தாமே சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். உங்கள் சோதனைகளிலே அவரை சோதனைக்கு உட்படுத்தாதிருங்கள். ஜெபியுங்கள், உங்கள் சோதனைகள் மாறும். உங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டுவார். நீ சோர்ந்து போய்விடாதே, சுருங்கி போய்விடாதே. இயேசுவை நம்பு. அவர் உன்னை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.